நீங்க அதை பாத்தீங்களா? உங்க கண்ணுக்கு அது தெரிஞ்சுதான்னு டோரா புஜ்ஜி கேட்குற மாதிரியே இன்னைக்கு பல பேர் கேட்டிருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு சென்னையில வெறும் கண்ணிலேயே சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் தென்பட்டுச்சு. தூரத்துல பாருங்க, ஏதோ ஒரு புள்ளி மாதிரி தெரியல, என்னது அது அப்படின்னு பல பேர் இன்னைக்கு வானத்தை பார்த்து பேசிட்டு இருந்திருப்பீங்க. நாசா ஏற்கனவே அறிவிப்பை வெளியிட்டாங்க. வெறும் கண்ணில் நீங்க பார்த்தாலே சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் தெரியும்னு. அது இன்னைக்கு நடந்துச்சுங்க. சரியா ஈவினிங் 7:09 சர்வதேச விண்வெளி மையம் பூமியை சுத்தினதை பார்க்க முடிஞ்சுது. சென்னை மக்கள் இப்படி ஒன்றை பார்க்கறது ரொம்ப ரேரான விஷயம் தான். சர்வதேச விண்வெளி மையம் பூமியில இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ பல்வேறு ஆய்வுகள்லாம் அங்கே மேற்கொள்ளப்பட்டுட்டும் வருது. சுமார் 40,000 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு நாளைக்கு பூமியை 19 தடவை சுத்திட்டு வராங்க. நம்ம நிறைய ஹாலிவுட் படம்லாம் பார்த்துருப்போம்ல, அதில் கூட காட்டுவாங்களே இந்த விண்வெளி மையம், அதே தாங்க. அதை படத்தில் மட்டும்தான் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நேரில் பார்க்க ஒரு சான்ஸு. என்ன, நமக்கு வெறும் புள்ளி வச்ச மாதிரி தான் தெரியும், பட் இருந்தாலும் பரவாயில்லப்பா. கரெக்டாக 7:09 இதை பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இதை சுமார் 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம ரசிக்கலாம் அப்படின்னு நாசா மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. எழும்பூர் பகுதியில் விண்வெளி ஆய்வு மையத்தை உற்சாகமாக நிறைய பொதுமக்கள் பார்த்துருக்காங்க. சரி, நீங்க சொல்லுங்க, அதை பார்த்தீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. நான் சிஎஸ்கே டீம் விட்டு போறேங்க. இந்த குட் பை ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சிஎஸ்கே டீமுடைய முன்னணி பவுலர் அண்ட் டீமுடைய செல்ல பிள்ளை பத்திரானா கிளம்பியிருக்காரு. இந்த விஷயத்த சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக தாங்க ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு. இந்த குட் பை சொல்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். என்னோட ஒரே ஒரு ஆசை என்னன்னா, இந்த தடவை ஐபிஎல் சாம்பியன் ட்ராஃபியை நம்ம சிஎஸ்கே டீம் வின் பண்ணணும். சிஎஸ்கே உடைய ரூமில் அந்த ட்ராஃபியை நான் பார்க்கணும்.